புதுக்கோட்டை முத்துக்குமாரோட பங்களிப்பு அதிகம். சீமானோட பங்களிப்பு என்ன? ஈழத்தமிழர்களுக்கு அவர் செஞ்சது என்ன? சாதி ஆணவ படுகொலையை அவங்க வந்து குடிப்பெருமை கொலைன்னு பேசுறவர் தாங்க சீமான். மக்களையும் சந்திக்க மாட்டேன், களத்துக்கு வர மாட்டேன், செய்தியாளர்களையும் சந்திக்க மாட்டேன், இதை பத்தி பேச மாட்டேன், பயங்கரமா குற்றம் சுமத்துறேன். அவர் வந்து அரசியல் வியாபாரி, நாக்கு வியாபாரி. அவர் அன்னைக்கு வந்து ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மத்திய சென்னை மேலிட பொறுப்பாளர் திரு செல்லதுரை அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழர் எழுச்சி மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ் தேசியம், நான் தமிழருக்கான ஒரு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. நேரமும் எங்கே எந்த இடமுங்கிறது அறிவிக்கலை, விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு தேவை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து முன்னெடுக்கிற தமிழ் தேசியம் வந்து தொடர்ந்து அதை மையப்படுத்தி அவங்க வந்து அவர் அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறத பல மேடைகள் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ குறிப்பாக ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை கூர்மைப்படுத்தினா, அதை வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை ரொம்ப ஊக்கப்படுத்தினா, அதை திரும்ப திரும்ப அதே வலியுறுத்தினா, அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, தனித்தமிழ்நாடு கேட்குற அந்த கொள்கை, அந்த கேள்வியில் தான் போய் நிற்கும். அதுதான் கோரிக்கை வைக்கிற மாதிரி வந்து நிற்கும் அப்படின்றத சொன்னார். அதை வந்து ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் மாதிரி அண்ணன் திருமாவளவன் வந்து இது மாதிரி தனித்தமிழ்நாடு கேட்க சொல்கிறாரு. அவர் அப்படி கேட்டால் தான் தமிழ் தேசியம் சொல்கிறாரு. தமிழ் தேசியத்தை அவர் ஆதரித்தவர் தான். அவருடைய கட்சியினுடைய கொள்கையிலையும் தமிழ் தேசியம் இருக்குது. ஆனால் இப்படி அவர் பேசுகிறாரு, முன்னுக்கு முரணாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து கடுமையாக எங்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தவறாக ஏதோ சொல்லிட்டு மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து பெரியாரை வந்து ஒரு தமிழர் அல்லாதவர் அல்லது தமிழருக்கு விரோதமானவர், தமிழ் மொழிக்கு ஒரு எதிரானவர், நிறைய தமிழ் மொழியை வந்து துவேஷமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் கூட அவர் தாக்குதல் நடத்துகிற அளவில் பெரிய அளவில் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார். அவர் மட்டும் நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க. அது பொது வழியில் உங்களை மாதிரியான ஊடகங்கள் வந்து அதை சொல்லும்போது விமர்சனத்துக்குள்ளாகுது, பெரிய கேள்விக்குள்ளாகுது. அதை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை பேசுகிறவங்க, மனோஜ்குமாரி மாதிரியான ஆளுங்க வந்து தொடர்ச்சியாக அந்த கருத்தை மையப்படுத்தி ஒரு மாநில மாநாட்டெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க தாக்குன மாதிரி எப்படி பெரியார் தாக்குனார், மணியம்மையை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து 70 வயசுக்கு மேலே அவர் கல்யாணம் பண்ணார், கொஞ்சம் வயசு பொண்ணு 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணார், மணியம்மை கல்யாணம் பண்ணார் அப்படின்னு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிற மாதிரி அவங்க திருப்பி இவரை வந்து இவரோட வயசையும், இவரோட மனைவியோட கையில் அவங்களோட வயசையும், அவங்க மாமியார் வயசு வந்து இவங்களோட 2 வயசு இளையவங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. கொள்கை சார்ந்த புரிதல் இல்லாமல் தமிழ் தேசியம்ங்கிறது என்ன, அது ஏன் திரும்ப அதை வந்து இப்போ ஊக்கப்படுத்தக்கூடாதுன்னு பேசுகிறாரு. அதை முன்னிறுத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியம் எதை நோக்கி பயணப்படுதுங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அது ஒரு யூடியூப்பில் பேசினாலோ அல்லது வந்து ஒரு மேடையில் பேசினாலோ போதுமானதாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாநாடாக அதை உருவாக்கி தோழமை கட்சிகள் தலைவர்களையும் உட்கார வச்சு அதை நிறைய ஊடக வெளிச்சத்தோடு அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிற காரணத்தினால தான் அப்படி ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு. ஓகே சார். இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலர் வந்து பெரியார் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் வந்து பண்ணிட்டு வராங்க. இப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்களோட புகைப்படம்லாம் வந்து போட்டு ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படமும் இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றுச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பெரியார் இல்லை, பெரியார் எங்களுக்கு மயிருக்கு சமம் அப்படி சொல்கிற வார்த்தை வந்து பெரிய வார்த்தை சொல்லிட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் அப்படின்னு சொல்லி காமராஜர் அப்படி வரிசைப்படுத்துகிறாங்க. அதில் அவரோட மாமனார் காளிமுத்தையும் வரிசைப்படுத்துகிறாரு. அந்த வகையில் ராமதாஸ் ஐயா வரிசைப்படுத்துகிறாரு, டாக்டர் தொல் திருமாவளவனை வரிசைப்படுத்துகிறாரு. நீங்கள் இதில் வந்து கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் இவங்களெல்லாம் தமிழர்கள்னு சொல்கிறார், பெரியாரை தமிழர் அல்லாதவர்னு சொல்கிறாரு. இப்போ அதுதான் தமிழ் தேசியத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்ற மாதிரி சொல்கிறோம். அது என்னென்னா, சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் வந்து தூய்மைவாத தேசியம், தூய்மைவாத தமிழ் தேசியம். அதை கூர்மைப்படுத்தினா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், யார் வேணாலும் வாழலாம், ஆனால் தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறது அவங்க பேச்சாக இருக்குது. அப்போ அதில் யார் தமிழருங்கிற கேள்வி வருது. இப்போ யார் தமிழர் அப்படின்னா யார் தமிழர் அல்லாதவருங்கிற கேள்வி வருது. இப்போ நம்மளுடைய காலங்காலமாக இருந்து ஆந்திராவிலேருந்து வந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுற, இப்போ குறிப்பாக கருணாநிதி அவரோட குடும்பத்தை வந்து ஆந்திராவிலேருந்து வந்தாங்க, அவங்க தமிழர்கள் இல்லை
அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேள்வி எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு மலையாளிங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. அவர் மலையாளி அப்படின்னு கருணாநிதி சொன்னார். அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன பதிலை இப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட பூர்வீகம் தமிழ்நாடு. யார்? எம்ஜிஆர் சொன்னது. என்னுடைய வகையரா வந்து நாங்கள் மன்றாடியார் வகையரா, நாங்கள் அந்த சமூகத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவங்க, நாங்கள் மன்றாடியாருங்கிற ஒரு சமூக அடையாளத்திலிருந்து வந்தவங்க. ஆனால் கருணாநிதியால் அப்படி சொல்ல முடியுமா? நான் இங்கேருந்து எனக்கு பிழைப்புக்காக நான் கேரளா போனேன், கேரளாலேருந்து கண்டி ஸ்ரீலங்கா போனேன், ஆனால் என்னோட பூர்வீகம் தமிழ், நான் தமிழன். ஆனால் கருணாநிதியோட பூர்வீகம் வந்து ஆந்திரா, அவங்க அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா? அதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா கருணாநிதினு அவருடைய காலகட்டத்திலே கேட்டு இந்த நாம் தமிழருங்கிற பிரச்சனை அப்போவே வலுப்பற்ற ஒரு கேள்வியாக இருந்து இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிடணும், பேசக்கூடாதுன்னு சொல்லி அதோட அந்த பேச்சை நிறுத்தினாங்க. யாரை? எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்கிறது நிறுத்தினாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நாம் தமிழருங்க சொல்கிறதுக்குள்ள சாதியை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நிலைமை வருது. அப்போ ஒரு நாடாராக இருந்த காமராஜர் தான் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லும்போது கருணாநிதி தமிழர் இல்லாதவராகிறாரு, வைகோ தமிழர் இல்லாதவராகிறாரு, ஜெயலலிதாவை கன்னடர் என்று சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது. ஸ்டாலின் வந்து அது அந்த பின்னணியிலேருந்து வர்றாரு, விஜயகாந்த் அந்த பின்னணியில் வந்து ஒவ்வொருத்தரையும் அப்படியே சொல்லி வரும்போது இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்ல வரோம். நம்மளோட இருந்திருக்காங்க, கடந்த கால ஆட்சியில் பங்கேற்றிருக்காங்க, இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிருக்காங்க, இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக நிறைய பாராட்டி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நீ அப்படி பிரிக்கும்போது அது இன தூய்மைவாதமாக மாறிடும் அப்படின்றத பேசக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது நம்ம சொல்ல வரோம். இப்போ தேசியம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிறது இந்திய தேசியத்தில் இருக்கிறோம். இந்தியாங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த நாடாக இருக்குது, ஒரு ஒன்றியங்களுடைய அரசாக இருக்குது. அப்போ அந்த தேசம் நம்முடைய தேசியம் என்னது? இந்திய தேசியம். நாம் தமிழ் தேசியத்தை கூர்மைப்படுத்தினா அந்த தமிழ் தேசியம் யாருக்கு எதிரான தேசியமாக இருக்க முடியும்னா இந்திய தேசியத்துக்கு எதிரான தேசியமாக இருக்க முடியும். அவங்க எப்படி இருக்கிறாங்க? இந்திய தேசியத்தை எப்படி கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னா இந்தி தேசியமாக கட்டமைக்க பார்க்குறாங்க. இந்திங்கிறது ஒரு மொழி, தமிழுங்கிறது ஒரு மொழி, தமிழ் ஒரு செம்மொழி, முதன்மையான மொழி, ஒரு தேசிய மொழி. இந்த மொழியை நம்ம வந்து அவங்க ஆட்சி மொழி ஆக்கிறது விரும்பலை. அனைவருக்குமான மொழியை எந்த மொழியை பார்க்குறாங்கன்னா இந்தி மொழியாக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்காவது தாய்மொழியாக இருக்கிறது தமிழாக இருக்கிறது தவிர இந்தி எந்த மாநிலத்துக்கும் தாய்மொழியாக இல்லை. ஆனால் அவங்க இந்தியை வந்து அனைவருக்குமான மொழியாக நம்ம சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? இருமொழி கொள்கையே போதுமானது, அவரவர் தாய்மொழியை முதன்மைப்படுத்திக்கிட்டு பொதுமொழியை ஆங்கிலத்தை நம்ம வச்சுக்கிட்டா போதுமானதுன்னு நம்ம சொல்கிறோம். அது இந்தியாவுக்குமான பொதுமொழியாக இருக்கும், உலகத்துக்குமான பொதுமொழியாக இருக்கிறோம். நம்ம மக்கள்லாம் இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, இது மாதிரி யூஎஸ்லாம் போயிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே போய் அவங்க என்ன பேசுகிறாங்க? ஆங்கிலம் பேசுகிறாங்க. இதைத்தான் வந்து பெரியார் அப்படி சொன்னார். தமிழில் என்ன இருக்குது, நீ வந்து ஆங்கிலம் படிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னது போது தான் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன காலகட்டம் 100 வருஷத்துக்கு முன்னால். அன்றைய காலகட்டத்தில் ஒரு சயின்ஸ் தமிழில் இல்லை, ஒரு மருத்துவ முடிக்கணும், அதுக்கான வசதி நம்மகிட்ட இல்லை. இன்றைக்கி நம்ம அதை கூர்மைப்படுத்தி செல்வப்படுத்தி தமிழை வந்து பக்குவப்படுத்தி ஒரு வளர்ந்த தமிழாக இன்றைக்கி வந்து நவீன தமிழாக வச்சுருக்கிறோம். நம்ம அவர் சொன்ன காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற தமிழுக்கும் நிறைய புதுமைகள் உள்ள வாங்கின தமிழாக இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மொழி வந்து காலத்துக்கும் அப்படியே இருக்க முடியாது. அதில் உள்ள மாற்றங்களை நம்ம வந்து ஏற்றுக்கணும், புதுமைகளை உள்ளே ஏற்றுக்கணும். அந்த நோக்கத்தில் தான் அப்படி சொன்னாரே தவிர அவர் வந்து தமிழ் மொழி மேலே உள்ள கோபத்தில் சொல்லலை, விரோதத்தில் சொல்லலை, வெறுப்பில் சொல்லலை. அதை செழுமைப்படுத்த வேணுங்கிற நோக்கத்தில் ஒரு வாத்தியார் சண்டத்தில் சொன்னார். அப்படித்தான் அவர் சொன்னார், பெண்களை வந்து நீ வந்து பிள்ளை பெற மிஷின் இல்லை, நீ அதுக்காக மட்டும் படைக்கப்பட்டதில்லை, கற்பு அதுன்னு சொல்லி உன்னை ஏமாத்துறான், காலங்காலமாக ஏமாத்துறான். உன்னோட கற்பப்பை தான் உனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா அந்த கற்பப்பையை தூரத்துக்கு போட்டு போ. நீ விமானம் ஓட்டணும், நீ கார் ஓட்டணும், ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் நீ செய்யணும்னு சொல்லி பெண்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, பெண் விடுதலையை மையப்படுத்தி அந்த அடிமைத்தனத்தை உடைக்கணும், நீ பொதுவெளிக்கு வரணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லி பெண்களை மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் கடுமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் கற்பப்பையத்துக்கு வெளில போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சிலர் விமர்சனங்களை பல விதத்தில் வந்து வச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து பெரியாரோட அவங்க அம்மா பண்ணியிருக்க கர்ப்பப்பையை எடுத்து வெளியே போடுறது, அப்போ தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படிமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. விவாதமாக இருக்கணும், குதர்க்கமான வாதமாக இருக்கக்கூடாது. நான் இப்போ தெளிவான நோக்கம் சொல்லிட்டேன். அது பெரியார் பொண்டாட்டியாக இருந்தாலும் வரும், சீமான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பொருந்தும், யார் மகளாக இருந்தாலும் பொருந்தும், தமிழர்கள் எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருடைய மனைவிக்கும் பொருந்தும். பெண் விடுதலைன்னு சொல்கிறது பிராமண வீட்டில் உள்ள பெண்களுக்கு பொருந்தாதா? ஒரு பிராமண வீட்டில் வந்து இளம் வயசில் செத்து போயிடுறாங்க, மொட்டை அடித்து மூலையில் உட்கார வச்சுறாங்க. நம்மளை விட அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறது பிராமண குலத்தில் உள்ள பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெண் விடுதலை அப்படிங்கிறது எல்லாருக்குமான பெண்களுக்கு தான். அது சீமான் வீட்டு பெண்களுக்கு, பெரியார் வீட்டு பெண்களுக்கு, ஏன் வீட்டு பெண்களுக்கு, உங்கள் வீட்டு பெண்களுக்கு பிரித்து பார்க்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ் பெண்களுக்குன்னே பார்க்க தேவையில்லை. ஒட்டுமொத்த பெண்களுக்கான விடுதலை தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த குதர்க்கமான வாதம், இந்த விவகாரமான பேச்சு வந்து மேடை பேச்சுக்கு நல்லாயிருக்கும், ஜனநாயகத்துக்கு பொருந்தாது. அதுதான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்திய தேசத்தில் இருக்க தமிழ் தேசியம் அதை உள்ளடக்கி அதை ஒத்துக்கிட்டு நம்ம இருந்தால் மொழி வழி வாரியமாக பிரிக்கப்பட்டதை இப்போ நாம் இப்படி பேசுகிறோம், தமிழ் தேசியம் பேசுகிறோம். அப்போ அதே மாதிரி மலையாள தேசியம் பேசுவான், கன்னட தேசியம் பேசுவான், தெலுங்கு தேசியம் பேசுவான். ஒவ்வொரு மாநிலமும் மொழி வாரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்தை மையப்படுத்தி அவங்களோட தாய்மொழியை மையப்படுத்தி அந்தந்த தேசியம் பேச ஆரம்பித்தா ஒருங்கிணைந்த இந்தியா இருக்குமா, பிரியுமா?
இது ஒற்றுமைக்கு வழிவகுக்குமா, பிரிவினவாதத்துக்கு வழிவகுக்குமா? இதுதான் விசிகாவோட கேள்வி, இதுதான் திருமாவோட கேள்வி. அதுதான் அவர் சொன்னார். இப்போ ஈழத்தில் வந்து பிரபாகரன் போராடினார், மேதகு பிரபாகரன் போராடினார். அவர் என்ன தேசியத்தை கேட்டார்? தமிழீழ தேசியத்தை கேட்டார். அவர் காம்ப்ரமைஸ் ஆகலை, அவர் சமரசம் ஆகலை. யார்கிட்ட? சிங்கள பௌத்த பேரினவாத அந்த அரசுகிட்ட அவர் வந்து சமரசம் ஆகலை. முடிவு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு என்னாச்சு? 2009 நடந்துச்சு. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு அப்புறம் நம்மளோட நிலைமை என்ன? அந்த தமிழ் தேசிய அந்த 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 கோரிக்கைகளோட நிலைமை என்ன? இன்னைக்கு ஜனநாயகத்தில் அந்த அந்த அவங்களோட கோரிக்கை வந்து ரெண்டு விஷயத்தில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு. பிரபாகரனோட கேள்வி வந்து போராட்டம் வந்து 2 இடத்துல வந்து உலகத்தோட பார்வைக்கு வர மாறுபட்டுச்சு. இந்தியாவில் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறம் இந்தியாவோட பார்வை அதன் மீது மாறிப்போச்சு. அந்த ஆதரவு நிலை மாறிப்போச்சு. அந்த உணர்ச்சி பூர்வமாக நம்ம கொடுத்த அந்த ஆதரவை கொடுக்க முடியாத சூழல் உருவாச்சு. அகில இந்திய அளவில், அகில உலக அளவில் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட போது அமெரிக்காவினுடைய பார்வை, உலக நாடுகளுடைய பார்வை வந்து தீவிரவாதிகள் மேலே வந்து வேற மாதிரி மாறும்போது விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தீவிரவாதிகள் சேர்க்கிற மாதிரி வர சூழல் வந்துச்சு. அப்போ சர்வதேச பார்வை வந்து அவங்க மேலே வேற மாதிரி போச்சு. இந்தியாவுடைய பார்வை தவறாக போச்சு, உலகத்தினுடைய பார்வை தவறாக போச்சு. அவரால் தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. ரிசல்ட் என்னாச்சு? தோல்வியில் போய் முடிஞ்சிச்சு, பெரிய உயிரிழப்பில் முடிஞ்சிச்சு, மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதுதான் வந்து கூர்மைப்படுத்தப்பட்ட தமிழ் ஈழ தேசியம். அவர் அது கேட்டார். இங்கே வந்து சுப இளவரசன் கேட்டார் இல்லையா? இளவரசன் முன்னெடுத்த தேசியம் வந்து தமிழ் தேசியம். அவர் அதுதான் கேட்டார். தனித்தமிழ்நாடு கேட்டார். எங்களை விட்டுருன்னு சொன்னார், நான் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படி அந்த கோரிக்கையை சீமானெல்லாம் வைக்க முடியுமா? வைக்கிறாரா? இன்றைய இந்த ஒன்றிய ஒருங்கிணைந்த அரசுகிட்ட இருக்கிற இந்திய தேசியத்துக்குள்ள இருக்கிற தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாரா? அப்படி எடுக்கிறதா இருந்தா சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை அவர் எடுக்கணும். இப்போ ஒன்றும் இவ்வளவு பேசுகிற நாம் தமிழர் பேசுகிறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. ஆணவ படுகொலை நடக்குது, பாதிக்கப்படுறவன் வெட்டுப்படுறவன் தமிழன், வெட்டினவன் தமிழன். உன்னோட ரியாக்ஷன் என்ன? நீ ஒரு அறிக்கை விட்டு விலகி நிற்கிற. எந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கிச்சு? கவினை வெட்டி கொண்டாங்க, காதலிச்சேன்னு சொல்லி வெட்டி கொண்டாங்க. அங்கே வந்து நல்லா கபடி விளையாடுனான்னு சொல்லி ஒரு பையனை வந்து பஸ்ஸில் இருந்து இழுத்து போட்டு வெட்டினாங்க. நல்லா படித்தான்னு சொல்லி நாங்குநேரில் வந்து ஒரு பையனை வீடு புகுந்து வெட்டினாங்க, சின்ன பையனை வீடு புகுந்து வெட்டினாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களில் ஒரு ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு சாதி துவேஷமான கொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. யாருக்கு நடக்குது? தமிழருக்கும் நடக்குது. வெட்டினவரும் தமிழ, வெட்டுப்பட்டவரும் தமிழ. நாம் தமிழர்னு கையை முஸ்டி உயர்த்தி முக்கி பேசுகிற மிஸ்டர் சீமான், உங்களோட நிலைப்பாடுகள் என்னங்கிறது கேள்வியாக இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் சொல்ல வர எங்களோட கேள்வியினோட மையம் என்னவா இருக்குன்னா, சாதி ஒழிப்பில் உன் நிலைமை என்னன்னு கேட்குறோம், உன் கோட்பாடு என்னன்னு கேட்குறோம், உன் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு நாங்கள் கேட்குறோம். சாதி ஒழிப்போடு கூடிய தமிழ் தேசியம் தான் இந்திய தேசியத்துக்கு எதிரான தேசியமாக இருக்க முடியும். தமிழர் நலனில் அக்கறை உள்ளதாக இருக்க முடியும், தமிழர் முன்னுரிமையில் அக்கறை உள்ளதாக இருக்க முடியும், தமிழ் மொழியின் மீது அக்கறை உள்ளதாக இருக்க முடியும். ஆனால் எதுக்குள்ள அடங்கினதாக இருக்கணும்? ஒன்றிய இந்திய அரசுக்குள்ள, இந்திய தேசியத்துக்கு உள்ள இருக்கிற தமிழ் தேசியங்கிறது இந்த நலன் சார்ந்த விஷயமா தான் இருக்க முடியுமே தவிர, அதை கூர்மைப்படுத்தினா, அதை வலுப்படுத்தினா, அதையே திரும்ப பேசினா அது எங்கே போய் நிற்கும்னா, தனித்தமிழ்நாடு கேட்குறவருக்கு கேட்டால் மட்டும்தான் அந்த தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியமாக நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியமாக இருக்கும். அப்படி பேசுறது இன்றைய இந்தியாவுக்கு, ஜனநாயக இந்தியாவுக்கு, இந்திய தேசியத்தில் உள்ளடக்கிய தமிழ் தேசியத்துக்கு அது சாத்தியம் இல்லாதது. அப்படி நீங்கள் பேசுறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியாவுக்கு எதிரானது. பன்முகத்தன்மையில் ஒருமையாக இருக்கிற கட்டமைக்கப்பட்ட இந்தியாவுக்கு, இந்தியா என்கிற ஒரு நாடு இப்போதான் கட்டமைச்சு வந்து 1950 தான், ஜனவரி 26 தான் குடியரசுன்னு அறிவித்தோம். 47 தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். அதுக்கு முன்னால் இருந்த இந்தியா பண்டைய இந்தியா, அது பழங்கால இந்தியா, அது வேற மாதிரி இருந்துச்சு. சமஸ்தானங்களாக கிடந்துச்சு. குறுநில மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தாங்க, அவங்களோட ஆட்சி முறையே வேற மாதிரி இருந்துச்சு, பிரிஞ்சு இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்களை வந்து நமக்கு ரொம்ப லேட்டாக தான் இணைச்சோம். இதுதான் வரலாறு. அப்படி இணைச்சிருக்கிற அந்த இந்தியாவை இந்த மாதிரியான பேச்சு, இந்த தூய்மைவாதம், இன தூய்மைவாதம் எங்கே கொண்டு போய் நிற்கும்? நிறுத்தும். இந்தியாவுக்கு, இந்திய தேசத்துக்கு எதிராக இப்போ நிறுத்தும். அப்போ நீ கூறப்படுத்துகிற தமிழ் தேசியம் வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரான தேசியமாக இருக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தி தேசியத்துக்கு எதிரான தேசியமாக இருக்கணும். ஆனால் நீ பேசுகிற தேசியம் எங்கே இருக்குன்னா, தெலுங்கு தேசியத்துக்கு எதிரான தேசியமாக பேசிட்டு இருக்கிற. தெலுங்குக்கு எதிராக, மலையாளிக்கு எதிராக, கன்னடருக்கு எதிராக பேசும்போது நீ பிரிவினவாதத்தை பேசுகிற, திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறோன்ற பேரவையில் திராவிடம்ங்கிறது வந்து ஒரு ஆரிய கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டுக்கான ஒரு பேர் சொல்ல தான் வந்து திராவிடம். அது திராவிட முன்னேற்றங்களை கொண்டு வந்தது இல்லை, அது திராவிடர் கழகம் கொண்டு வந்தது இல்லை. அதுக்கு முன்னாலே எங்க பாட்டு அயோத்திதாசை தூக்கி பிடிச்ச ஒரு கருத்தியல் அது வந்து ஒரு இனத்தை பிரித்து காட்டுறதுக்கு, ஒரு போரை பிரித்து காட்டுறதுக்கு, ஒரு கோட்பாடு யுத்தத்தை பிரித்து காட்டுறதுக்கு
பேசப்பட்ட ஒரு மொழி தான் திராவிடம்ங்கிறது. நீ அதை சுருக்கி பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ அப்படி சொன்னால் புரியலன்னா இப்படி சொல்லுவான், மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழர்களும் சேர்ந்து தான் திராவிடம்னு சொன்னால் அது ஒரு கூட்டு குடும்பம். இப்போ நம்ம இப்போ தனி குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த கூட்டு குடும்பத்தை எரிச்சிட முடியுமா? அதை மறுத்திட முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்கிறோம், திராவிடர்கள் வந்து நமக்கு எதிரான விஷயம் இல்லை, அது கோட்பாட்டு ஒரு புரிதலோட பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத பேசுகிறோம். இப்போ இப்படி பேசுகிறவர் இந்த சாதி படுகொலைகளுக்கு எதிராக பேசுகிறாரு, இப்போ எதுவும் தலையிடாமல் இருக்கார் இல்லையா, அது தொடர்பான கேள்வி கேட்டால் அவர் கூர்மைப்படுத்துறாரு. நாங்கள் ஆளுவோம் நீ வாழலாம்னு சொல்கிறது வந்து ஒரு புரிதல் உள்ள ஒரு ஜனநாயகத்துக்கு பொதுவான ஒரு அரசியல் கட்சி நடத்துறவருக்கு இது பொருந்தாதுங்கிறது எங்களுடைய பார்வை. சார், இப்போ குறிப்பாக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறதா இருக்கட்டும், மேதகு பிரபாகரன் அவருடைய புகைப்படங்களை படுத்தும் போது வந்து அவர் வந்து வெளியில் வரல. நாம் தமிழர் கட்சி என்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிச்சோ அப்போ தான் வந்து மேதகு பிரபாகரனுடைய படம் மக்களிடத்துலையும் வீதிகள்லையும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாம் தமிழர்லேருந்து வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட இல்லைங்க, உங்களுக்கு ஈழப்போரும் அதனுடைய ரிசல்ட்டும் தெரிஞ்சு மனவலியோடு இருக்கிற நமக்கு வந்து ஒரு தமிழருங்கிற உண்மையான உணர்வுள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சீமான் பேசுகிற ஈழம் தொடர்பான பேச்சு வந்து அருவருப்பாக இருக்குது. மற்ற குளத்தூர் மணியாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணன் இருக்கட்டும், ஐயா திருமாவளவனாக இருக்கட்டும், பழ நெடுமாறனாக இருக்கட்டும், ஐயா வைகோவாக இருக்கட்டும், இவங்களுடைய பங்களிப்பு எல்லாம் வந்து அபரிதமான பங்களிப்பு. அவங்களோட ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஜெயில் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய குண்டாஸில் உள்ளே போயிருக்காங்க, தேச விரோத சட்டங்கள் உள்ளே போயிருக்கிறாங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொருள் உதவி பண்ணபடி இப்போ இந்திரா காந்தி அம்மா பண்ண உதவியெல்லாம் இவருக்கு தெரியுமான்னு தெரியல. புரட்சி அவர் நம்ம டாக்டர் எம்ஜிஆர் பண்ண உதவிகள்லாம் இவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆட்சி இழந்த நின்ற கருணாநிதியோட திமுகவோட பாதிப்பு இவருக்கு தெரியாது. இவர் ஈழத்தமிழர் அரசியல் பேசுனதால் 2009 அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் எந்த மேடல் நின்று பேசுகிறாரு? இந்த திராவிடர் கழகம் எடுத்த மேடல் நின்று பேசி அதை வந்து இவர் வியாபாரமாக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பேசுகிற ஈழம் தொடர்பான பேச்சு வந்து பிரபாகரனை பற்றி பேசுகிற பேச்சு வந்து பெருமைக்குரிய பேச்சாக இருக்கா? அவர் ஏதோ முன்னேண்டுல ஹோட்டல் நடத்திட்டு இருக்க மாதிரியும், அவர் ஏதோ ஆமைக்கறி சாப்பிட்ட மாதிரியும், இட்லிக்குள்ள கறி இருந்த மாதிரி பேசுகிறாரு. இது வந்து ஒரு விடுதலை போரை பற்றி பேசுகிற பேச்சா? இவர் பிரபாகரன் என்னவா கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு? ஒரு செஃப்பு, ஒரு குக்கு, ஒரு முன்னேண்டாஸ் ஹோட்டல் நடத்துகிற ஒரு ரொம்ப லேவிஷாக, ரொம்ப சுதந்திரமாக, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை நடத்துகிற ஒரு நபராக வந்து ஒரு கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆனால் திருமாவளவன் வந்து களத்தில் நின்னது 2009 முன்னாடி களத்தில் நின்றவர், உயிர் சதயமா ரத்தம் சதயமா நின்றவர். வைகோ நேரே போய் துப்பாக்கி பயிற்சி பக்கத்தில் நின்று பார்த்தவர், அந்த துப்பாக்கி தொட்டு பார்த்தவர், தூக்கி பார்த்தவர், ஒன்றா உட்கார்ந்து இருந்தவர், அந்த கள நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டவர். ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன, நமக்கு ஜெயிலே வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த கருணாநிதி கிட்ட அவருடைய முதலமைச்சர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கள்ளத்தூண் ஏறி போய் அங்கே அந்த இதை பார்த்துட்டு வந்தவர். இவருக்கு தெரியாது, இவருடைய கட்சியினுடைய ஃபவுண்டராக இருந்தவரில் முத்துக்குமார், அவருடைய பங்களிப்பு அதிகம். புதுக்கோட்டை முத்துக்குமாரோட பங்களிப்பு அதிகம். மதுரைக்காரர் அவர் புதுக்கோட்டையில் போய் உட்காந்துருந்தார். புதுக்கோட்டையில் போய் உட்கார்ந்ததே அந்த போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கின்றக்காக தான் போய் உட்காந்துருந்தார். அந்த நாம் தமிழருடைய ஃபவுண்டர் அந்த முத்துக்குமாரோட பங்களிப்பு அதிகம். சீமானோட பங்களிப்பு என்ன? ஈழத்தமிழர்களுக்கு அவர் செஞ்சது என்ன? இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக அவர் செஞ்சது என்ன? தோலை உயர்த்தி பேசினா, முஸ்லீம் உயர்த்தி பேசினா, முக்கி பேசினா அது வந்து பிரபாகரனை பெருமைப்படுத்துகிற விஷயமா? அசிங்கப்படுத்துகிற விஷயம். இவர் தான் சொன்னார், நான் போய் பார்த்தேன், எங்கள் அண்ணனை பார்த்தேன், பெரியார் வந்து மிகப்பெரிய தலைவர், அவர் தமிழர்களுக்காக போராடுறவர், அவர் முன்னெடுக்கிற கொள்கை வந்து மக்களுக்கான கொள்கை, தமிழர்களுக்கான கொள்கை, அவர் தான் எங்களுக்கும் தலைவர், அவர் கையில் இருக்கிற கைத்தடி தான் என்னோட கையில் துப்பாக்கியா இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாரு? சீமான். அப்படி சொன்ன சீமான் திடீர்னு வந்து பெரியார் அவர்கள் மீது தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு தொண்டர்கள் வரை வந்து பெரியார் அவர்கள் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. பக்கா வியாபாரம், பச்சை வியாபாரம், நாக்கு வியாபாரம், வாக்கு வியாபாரம், அதில் தான் சீமான் செயல்பட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக குற்றம் சுமத்துறேன். அவர் வந்து அரசியல் வியாபாரி, நாக்கு வியாபாரி. அவர் அன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி பேசி 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 அதை வச்சு நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட, ஈழ ஆதரவாளர்கள்ட்ட நிறைய நிதி வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஒரு பேசுகிறதே ரொம்ப தரக்குறைவாக இருக்குது. நம்முடைய மேதகு தலைவரை வந்து அந்த அவங்க பிரபாகரன் அவரை வந்து கடவுளுக்கு மேலே பார்த்தவங்க. ஈழத்தமிழர்கள் வந்து பிரபாகரனை வந்து கடவுளுக்கு மேலே பார்த்தவங்க. அவர் அப்படிப்பட்ட பாதுகாப்பான ஒரு ஆட்சி அமைப்பில் வந்து இருந்தவங்க. அவங்க இன்றைக்கு அவருக்கு அப்புறம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களோட நிலைமைகள்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட உடைமைகள்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இன அழிப்பு வந்து மறைமுகமாக அரசியல் சட்டத்தின் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு இலங்கையில். சமீபத்தில் போன மாதம் வந்து பார்த்துருந்து ஒரு குழு வந்து பார்த்துச்சு. யாரும் வந்து பார்த்தாங்க? சீமானை பார்க்கல, டாக்டர் திருமாவளவனை பார்த்தாங்க. பார்த்து என்ன கோரிக்கை வச்சாங்க? உங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் முதலமைச்சர் எங்களோட கோரிக்கை விளக்கி சொல்லுங்கள், எங்களை அழைச்சிட்டு போங்க, நாங்கள் பேசுகிறோம், அவர் மூலமாக மத்திய அரசுக்கு சொல்லுங்கள்,
எங்களுடைய நாட்டினுடைய இந்த விவகாரத்தில் இந்தியாவை தலையிட சொல்லுங்க. இதுதாங்க ஒரு அரசியல், இதுதான் நடைமுறைக்கு சாத்தியமான அரசியல். நேரடியாக போய் வாங்க திருமாவளவன், நீங்கள் உங்கள் தொண்டர்கள் ஒரு 1000 பேர் கொடுங்க, ஒரு 10,000 பேர் கொடுங்க, AK-47 மாதிரி PK-47 தூக்கிட்டு வாங்கன்னு பேசலை. அறிவு கட்டத்தனமான பேச்சு வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. அறிவார்ந்த அரசியல் தான் அது. மாநிலமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் செயல்படும். எங்கள் தலைவர் நேரடியாக கலைஞர் அவர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட பேச வச்சு அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் இப்படி கொண்டு போய் சேருங்க. யார்கிட்ட? பிரதமர் மோடி வந்து இப்போ நமக்கு ஆதரவாளர் இல்லை, அந்த பாஜக வந்து நமக்கு வந்து அனுசரணை கட்சி இல்லை. ஆனால் இது அப்படி பார்க்கல, நமக்கான இனம் அங்கே வந்து பாதிக்கப்பட்டு கிடக்குன்னு சொல்லி அதை கொண்டு போய் சேர்த்தோம். இவங்க பேசுகிற சீமான் பேசுகிற விஷயம் வந்து வியாபார ரீதியான விஷயம். அவர் லாப நோக்கத்தில் செய்கிறாரு, பணத்தை மையப்படுத்தி அவர் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தமிழர் பிரச்சனையை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மேதகு பிரபாகரன் அவர்களை இவரை மாதிரி சிறுமைப்படுத்தினவங்க யாருமே இல்லை, இவரை மாதிரி கேவலப்படுத்தினவங்க யாருமே இல்லை. அவர் பேசுகிற அரசியல் வந்து பிரபாகரனை வீதிக்கு கொண்டு போய் சேர்க்கலை, அது பெருமைப்படுத்தலை. திருமா பேசிய அரசியல், வைகோ பேசிய அரசியல், கொளத்தூர் மணி பேசிய அரசியல், பல நெடுமாறன் பேசிய அரசியல், அந்த ஈழத்தமிழர் அரசியல் அவங்களோட பங்களிப்பு தான் வீதியாக கொண்டு போய் சேர்த்துச்சு. எங்கள் தலைவர் வந்து அவருடைய கல்லூரி பருவத்திலேயே வந்து ஈழத்தமிழர்களுக்காக வந்து கைப்பிரதி எழுதி வந்து பத்திரிகை நடத்தினவர். அப்போ இருந்த திமுகவில் இருந்த வைகோ நேரே போய் அவர் ஒரு மாநாடு நடத்தணும் பேசி வந்து பொதுக்கூட்டத்தை பேச வச்சு நடத்தினவர். அவர் காலத்தில் இப்போ இன்னவர் எங்களுடைய வன்னியரசு மேலே வந்து மோசமான கேஸ் இருக்குது, உதவி பண்ணாத கேஸ் இருக்குது. உள்ளே போய் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஜெயிலில் எடுத்து வெளில வந்தவர். இப்போ எப்போது ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா? இல்லை இலங்கைக்கு போய் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லா மேடையிலையும் வந்து அதாவது நான் வந்து தேசிய குண்டர் சட்ட வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் முன்வைக்கிறார் இல்லையா? ஒரு மேடையில் கொழுப்படுத்தனமாக பேசி ஜெயிலுக்கு போனார், அதுலேருந்து வெளில வந்தார். என்ன செஞ்சிட்டார்? அது மாதிரி என்ன செஞ்சார்? ஈழத்தமிழர்களுக்கு என்ன உதவி பண்ணார்? எதாவது சொல்ல முடியும்? இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு என்ன உதவி பண்ணார் அவர்? நாம் தமிழருங்கிறது சந்தோஷமான விஷயங்க. அது தமிழர் நலன் சார்ந்த விஷயமா இருக்கணும், தமிழர்களுக்கான முன்னுரிமை சார்ந்த விஷயமா இருக்கணும், உரிமை சார்ந்த விஷயமா இருக்கணும், தமிழ் மொழி மீதான அக்கறை உள்ள விஷயமா இருக்கணும், அந்த தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கான விஷயமா இருக்கணும். அந்த தமிழ் மொழி பிரதானப்படுத்துறதுக்கு மற்ற இடங்களில் அதனோட பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருந்தால் அதுக்கான போராட்டம் முன்னெடுக்கிறதுக்கு, இந்த தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனை முன்னெடுக்கிறதுக்கு, அது இந்திய ஒன்றியத்தை நம்ம எதிர்த்து கேட்கறதுக்கு பயன்படுற ஒரு இயக்கமாக இருக்கணும் நாம் தமிழர் இயக்கம். அது இவங்க நடத்துகிற இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் அப்படி இல்லை. இவங்க இன தூய்மைவாதம் பேசுகிறாங்க. சாதி ஆணவ படுகொலையை இவங்க வந்து குடிப்பெருமை கொலைன்னு பேசுகிறவர் தாங்க சீமா. அது என்னங்க குடிப்பெருமை? அதில் என்னங்க பெருமை வேண்டி கிடக்கு? கௌரவ கொலைன்னு பேசப்பட்ட விஷயத்தை ஆணவ படுகொலை மாற்றினதில் பெரும்பங்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவனுக்கு உண்டு, எங்களுடைய பங்களிப்பு அதில் உண்டு. அது ஆணவ படுகொலை போய் என்ன கௌரவ கொலைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி அதை மாற்றணும், எழுத்துல மாற்றணும், அது மாற்றணும், அந்த வார்த்தையை மாற்றணும். ஆனால் இவர் என்ன சொன்னார்? நான் அதை குடிப்பெருமை கொலை என்று சொல்வேன். இது என்ன பேச்சு? என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இது இனத்தை தூய்மைப்படுத்துகிற மாதிரி, குடியை தூய்மைப்படுத்துகிற மாதிரி, மொழியை தூய்மைப்படுத்துகிற மாதிரி அந்த தூய்மைவாதம் பேசுனா, ராமதாஸ் பேசுகிற சாதிய தூய்மைவாதம் சரிதானே? பாஜக பேசுகிற அந்த மத தூய்மைவாதம் சரிதானே? ஒரு மதத்தை தூய்மைப்படுத்தி அதை நியாயப்படுத்தி அதன் அடிப்படையில் இருக்குன்னா இந்து தூய்மைவாதம் பேசுகிறாங்க அவங்க. அது மதசார்பின்மைக்கு எதிரானது தானே? மதசார்பின்மை நியாயமான ஆயிரும்ல. அதுதான் அவங்க வலியுறுத்துறாங்க. இந்துக்கள் நாடு இந்த நாடு, சிறுபான்மைக்கு வேலை இல்லை, முஸ்லீம்களுக்கு இந்த வேலை இல்லை, அப்படி தான் சிஏ கொண்டு வராங்க. அப்போ அது சரியான ஆயிடும்ல. ராமதாஸ் பேசுகிற சாதிய தூய்மைவாதம் சரியாயிரும்ல. அவர் என்ன சொல்கிறாரு? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்றாரு, எங்களுக்கு 10% கொடுத்துருக்கு, மற்றவங்களை பற்றி கவலை இல்லைன்றாரு. அப்போ சாதிய தூய்மைவாதம் பேசுகிற ராமதாஸோட அந்த பேச்சு சரியான ஆயிடும்ல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி சாதி ஒழிக்கிறதுக்கான கட்சி, சமத்துவத்தை நோக்கி பயணப்படுற கட்சி, சமூக நீதியை மையப்படுத்தி களமாடுற கட்சி. அங்கே எங்கே மாறுபடுறோம்னா, நீ சாதிய தூய்மைவாதம் பேசினாலும் தவறு, இன தூய்மைவாதம் பேசினாலும் தவறு, மத தூய்மைவாதம் பேசினாலும் தவறு. எதுக்கு தவறு? எதுக்கு எதிரானதுன்னா ஜனநாயகத்துக்கு எதிரானது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மத சார்பின் ஒரு கட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. ஆனால் அது வந்து ஒரு இனத்துக்கான அதாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு கட்சி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க இல்லையா? இல்லை, ஆரம்ப காலத்தில் டிபியில் ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. டிபிஐ அப்படின்னு இருக்கிற தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் தான். தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படின்னா தலித்துங்கிறதுங்க நாங்கள் சாதியாக பார்க்கல, பாதிக்கப்பட்ட அல்லது சிதறடிக்கப்பட்ட நொறுங்கடிக்கப்பட்ட மக்களாக பார்க்குறோம். அவன் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அந்த அங்கே தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. எதன் அடிப்படையில் அவன் நொறுக்கப்பட்டு கிடந்தாலும் அவனுக்கான கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆரம்ப காலத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே நடத்தப்பட்ட இயக்கம், அவர்களுக்காகவே குரல் கொடுத்த இயக்கம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம், என் தலைவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இதே பேசும்போது நம்மளை ஐசோலேட் பண்ணுவான், ஐசோலேட் பண்ணால் தனிமைப்படுத்துவான், முத்திரை குத்துவான், ஒரு சோசியல் ஸ்டிக்மா மேலே விழும். அப்போ
அது வந்து ஒரு பறையராகவோ அல்லது ஒரு தேவேந்திர வேளராகவோ அல்லது ஒரு அறந்த சுருங்கி போகும், இல்லை ஒட்டுமொத்த தலித்தாக சுருங்கி போகும். ஒட்டுமொத்த தலித்தாக சுருங்கி போனால் கூட ஜனநாயகத்தில் பொதுவெளி அரசியலில் மையநீட்டு அரசியலில் நம்ம இன்னும் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர முடியாதுங்கிறது உணர்ந்து தான் அது எப்போ நாங்கள் அதை உடைச்சிட்டோம். அரசியல் கட்சியை எப்போ நாங்கள் வந்து அதை வந்து பிரகடனப்படுத்தினோமோ அப்போவே எல்லாருக்குமான கட்சியாக நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் எடுக்கிற போராட்டம் தலித் மக்களுக்கான மட்டுமான போராட்டம் இல்லை. நான் எங்களோட பார்வையில் தலித் அப்படிங்கிறது சிதறடிக்கப்பட்ட மக்கள், நொறுக்கப்பட்ட மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் தான். அவன் சாதியாக யாராக இருந்தவனா இருக்கட்டான். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பறைய சமூகத்துக்கும் ஒரு பிராமண சமூகத்தில் உள்ள 2 பேருக்கு சண்டை, 2 பேருக்கு பிரச்சனை. அங்கே பாதிக்கப்பட்ட பிராமணனாக இருந்தால் எங்களுடைய பார்வையில் அவங்க 2 பேரில் தலித் யாருன்னா பிராமின் தான். அப்போ நாங்கள் யார் பக்கம் நிற்போம்னா அவங்க பக்கம் தான் நிற்போம். பாதிக்கப்பட்டவன் தான் எங்களோட அடையாளம். இந்த உலகம் 2 சாதியால் தான் இருக்குது. அதிகாரத்தோட தொடர்பில் இருக்கிற ஒரு சாதி, அதிகாரத்தோட தொடர்பே இல்லாத ஒரு சாதி. இந்த 2 சாதி தான் இருக்குது அரசியலில். நாங்கள் நிற்கிறவங்க அதிகாரத்தில் தொடர்பே இல்லாத சிதறடிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம். அவனை அரசியல் படுத்துகிறோம், அவனை தலைவராக்குறோம், அவனை வந்து நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற, உரிமை மறுக்கப்பட்டு கிடக்கிறங்கிறத புரிய வைக்கிறோம், அவனை நல்ல சட்டை போட வைக்கிறோம், நல்ல அரசியல் பேச வைக்கிறோம், அவனை வந்து கலெக்டர் முன்னால் உட்கார வைக்கிறோம், எஸ்பி முன்னால் உட்கார வைக்கிறோம். எங்களோட நோக்கம் வந்து நேரே போய் எம்எல்ஏ ஆயிடணும், எம்பி ஆயிடணுங்கிறது இல்லை. எங்கள் மக்களை வந்து அரசியல் படுத்தணும், அவங்கள தலைவர்களாக்கணும், அவங்கள பண்பட்டவர்களாக்கணும், அவங்கள அமைப்பாக சிந்திக்க வைக்கணும், அமைப்பாக திரள வைக்கணும், அவங்கள வந்து உரிமைக்காக போராட வைக்கணும். அதில் தலித்து மட்டும் இருக்கக்கூடாது, நான் தலித்து உள்ளே வரணும், ஜனநாயக சக்தியாக உள்ளே வரணும், அவன் வந்து இந்த அரசியலை பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு சில பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் குறிப்பாக சொல்கிற மாதிரி அவர் அண்ணன் எஸ் பாலாஜி வந்து வன்னியர்னு சொல்லலாம், ஆளூர் ஷானவாஸ் வந்து இஸ்லாமியர்னு சொல்லலாம், இப்போ என்னை வந்து ஒரு நாடான்னு சொல்லலாம். இப்படி குறிப்பாக இருக்கிறவங்க 1 10 ஆகி 100 ஆகி 1000 ஆகி எங்களோட எண்ணிக்கை இப்போ அதிகமாகுதோ அப்போ தான் இது இந்த அங்கீகாரம் வந்து அனைவருக்குமான அங்கீகாரமாக நாங்கள் இருக்குங்கிற நோக்கி தான் நாங்கள் கடத்தில் போயிட்டுருக்கோமே தவிர, ஆனாலும் இந்த அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி அனைவருக்குமான தலைவராக திரும்ப வளர்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத முறியடிக்கிறது தான் இந்த சூழ்ச்சியாக மறுபடியும் இந்த சோசியல் சிக்மாவை அவர் மேலே திணிக்க பார்க்குறாங்க. அதையெல்லாம் செல்லுபடி ஆகாது. நாங்கள் ஒன்றுன்னா உடைச்சி மேலே வந்துட்டு இருக்கிறோம். 2 நாடாளுமன்ற தொகுதி வச்சுருக்கிறோம், 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறோம், 100கணக்கான மக்கள் பிரதிநிதிகள் வச்சுருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் இது அதிகமாகும். எங்கே போய் நிற்கும்னா எங்கள் எக்ஸ்ட்ரீம் எங்களோட இலக்கு என்னென்னா எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் ஆக்கணும். அதுக்கு வந்து வலுவான இந்த அமைப்பை வந்து வலுப்படுத்தணும், இயக்கத்தை வலுப்படுத்தணும், விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து வலுப்புற வைக்கணும், மக்களே ஏற்றுக்கிற மாதிரி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு தலைவராக அவரை கொண்டு நிறுத்தணுங்கிறத எங்களுடைய அல்டிமேட் இலக்கு. ஓகே சார், இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட்டணியாக வலுவாக இருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆனால் அதுலேயும் அந்த கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைகளை கிளப்புறாங்க இல்லையா? தாய்க்கு மகனுக்கும் பிரச்சனை இருக்குது, கணவருக்கு மனைவிக்கும் பிரச்சனை இருக்குது, கூட பிறந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே ஒரே கொள்கை பிணக்கைகள் இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சியாக இருந்துடலாமே, நாங்கள் எல்லாரும் திமுகவில் சேர்ந்துடலாமே. காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை தனி இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, விசிகாக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, திமுக ஒரு தலைவர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தலைவர்கள் ஒருங்கிணைங்கன்னா கூட தொண்டர்கள்ட்ட மாறுபட்ட கருத்து இருக்க தான் செய்யும். ஏரியா வயசு உள்ள பிரச்சனையில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்று சொல்லுவோம். ஒரு அதிகார போட்டி இருக்க தான் செய்யும். இது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய வெற்றிகளை இந்த கூட்டணியில் சிந்தாமல் சிதறாமல் நின்றுக்கிறோம். நாங்கள் எங்கள்கிட்ட தொகுதி பங்கீடு வரும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். எனக்கு 10 சொல்லுவோம், அங்கே இவ்வளோ தான் கொடுக்கணும் பேசுவாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன வந்திருக்கு, என்ன முடிவு இருந்திருக்கு? நாங்கள் ஒற்றுமையாக அந்த தொகுதியை பங்கிட்டு இருக்கிறோம், சமரசமாக பங்கிட்டு இருக்கிறோம், சிரிச்ச முகத்தோடு வெளில வந்திருக்கிறோம், மக்கள்கிட்ட போயிருக்கிறோம், மக்கள்கிட்ட எங்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்த்துருக்கிறோம், வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், நீண்ட காலமாக இருக்கிற விரிசல் இல்லாத கூட்டணி, உறுதியான கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ சேர்ந்திருக்கிற அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து கடந்த காலங்கள் வரைக்கும் இப்போ வந்து டிடி வந்து அங்கே சேர்ந்துருக்காரு அப்படின்னா, நான் வந்து எடப்பாடி கூட சேர்ந்தேன்னா நான் தூக்கு போட்டு சேர்த்துலான்னு சொன்னவர் தான் சேர்ந்துருக்கிறாரு. அவர் வந்து அண்ணாமலை வந்து கடுமையான விமர்சனம் வச்சவர், எடப்பாடி மேலே கடுமையான விமர்சனம் வச்சவர். இன்றைக்கி அவர் வந்து அண்ணா எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்கலான்னு சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் தாண்டி டயர் நக்கி அது வந்து நிர்வாகமே தெரியாதவன், ஒரு வார்டு மெம்பராக கூட ஊராட்சி மன்ற தலைவராக கூட இருக்க தகுதியில் நிர்வாக திறன் இல்லாதவர், ஓபிஎஸ்கார் ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே கும்பிடத்தான் தெரியும், காலில் விடத்தான் தெரியும், டயர் நக்க தான் தெரியும்னு நாலாந்திர வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்ணவர் அன்புமணி. இன்றைக்கி அவர் போய் சொல்கிறாரு முந்தைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இதெல்லாம் வந்து பொருந்தாத கூட்டணி. இவங்க வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து மக்களை போய் சந்திக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து
பெரிய லெவலில் வெற்றி அடைச்சிருவோம். சார் இந்த ஒரு கேள்வியை நம்ம அதாவது அதிமுக தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்ட வச்சாலுமே திமுகவில் வந்து இது மாதிரி பேச இல்லையா, ஏன் வைகோ திமுக கூடயே சேர மாட்டேன்னு சொன்னார், திருப்பி திமுகவில் வந்து சேரலையா, நான் டார்ச் லைட் எடுத்து ஊழலை ஒழிப்பேன் திமுக ஒழிப்போன்னு சொல்லி டார்ச் லைட் அங்கே அடகு வைக்கலையா அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன் வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, நீங்கள் கேட்டது வந்து தேர்தல் வெற்றி யாருக்கு சதமாருன்னு கேட்டீங்க இல்லையா, நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன். அவங்க சேரட்டும். நான் வந்து அவங்கள்ட்ட குறிப்பாக அவங்களுடைய பிள்ளை மாறுபட்டுனாங்க, அந்த ஒற்றுமை இன்னும் நிலை பெறலைங்கிறது தான் சொல்ல வந்தேனே தவிர அவங்க சேரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவங்க தனிப்பட்டு வச்சு இப்போ அப்பாவும் பிள்ளை பிரிஞ்சு கிடக்குறாங்க, நாளைக்கு அவங்க சேர்ந்துருவாங்க, சேரணும் அப்படி தான் நம்ம ஆசைப்படுறோம். அந்த விமர்சனத்துக்குள்ள நான் உள்ளே போகலை. ஆனால் மக்களை சந்திக்கும் போது மக்கள்கிட்ட போய் அந்த இதை கொண்டு சேர்க்கறத இவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லையா, இது தற்காலிகமான ஒற்றுமை, இது நிலை பெற்று அவங்க வலுப்பெற்று வர்றதுக்குள்ளே நாங்கள் வலுவாக இருக்கிற நாங்கள் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம், எங்களுக்கு களம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஏற்கனவே வெற்றி கூட்டணி இருந்திருக்கிறோம். பிரிவினைவாதம் இல்லாத ஒரு ஒரு சமரசமான மனப்பான்மை உள்ள எல்லாரையும் அரவணைச்சு போகிற அளவுக்கு ஒரு தலைமையாக இருக்கிற ஒரு கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை சமாளிச்சு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு இன்னும் தொகுதி பங்கீடு நடக்கலை. இவங்க எல்லாருமே திண்டுக்கு முண்டு பேசுகிறவங்க, தனி மனித விமர்சனம் வைக்கிறவங்க. அவங்க அந்த சவாலெல்லாம் சந்தித்து மக்கள்கிட்ட வர்றதுக்குள்ளே நாங்கள் மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறது எளிதாக இருக்கும், மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக இருக்கும். இப்போ கடந்த ஒரு 4.5 வருஷத்தில் நல்லாட்சி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். மக்கள் விரோத ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆட்சி மேலே ஒரு எதிர்ப்பு இல்லைன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நான் எங்களுக்கு களம் சாதகமாக இருக்குது, ஒரு பிரிவினைவாதம் இல்லாத ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறதுனால மக்கள் எங்களை ஏற்றுக்கிடுவாங்க. அடுத்த முறையும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எல்லா இடங்கள்லையும் பேசும்போது வந்து 2026 தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிற விஷயம் தானே, அது தப்பு இல்லை, அவர் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதில் வந்து அர்த்தம் இல்லை. நீங்கள் அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார், இன்னும் எந்த தேர்தலையும் சந்திக்கலை. கடந்த காலங்களில் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட 2-3 தேர்தல் கடந்து போயிருக்கு. அதில் வந்து வெற்றியோ தோல்வியோ மக்களை சந்திக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. அதை தாண்டி ஒரு செய்தியாளர்களை சந்திக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு பக்குவம் இல்லை. மக்களையும் சந்திக்க மாட்டேன், களத்துக்கும் வரமாட்டேன், செய்தியாளரையும் சந்திக்க மாட்டேன். கரண்ட் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா உடனே பதில் சொல்ல மாட்டேன், இதை பற்றியும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஒரு எஸ்ஐஆர் வருது. அதுக்கு அவர் வந்து என்ன கருத்து சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்ல முடியல. இப்போ நம்ம ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டில் ஒரு விஷயம் நடக்கும், அது அவரோட கருத்து என்னங்கிறத அவர் பதிவு பண்ணணும், அது தொடர்பாக அவரோட கருத்து என்னங்கிறது மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி வந்து கரண்ட் இஷ்யூக்கு பேசுகிற அளவுக்கு அவர்கிட்ட இல்லை. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 3வது ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு நடிகர் மனப்பான்மையில் தான் இருக்கிறாரே தவிர அவருக்கு ஒரு புரிதல் இல்லை. அவருடைய தலைவர்கள் வந்து கொள்கை தலைவர்களை வந்து காமராஜரை வச்சிருக்கிறாரு, பெரியாரை வச்சிருக்கிறாரு, அஞ்சலி அம்மா வச்சுருக்காங்க, அதுபோக ராணி வேலுநாச்சியாரை வச்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றியாவது கொஞ்சம் நேரம் பேசுவாரா, எந்த அடிப்படையில் அவங்கள வந்து ஏற்றிருக்கிறாருன்னு ஒரு புரியுதா, பெரியாரை வந்து அவர் எந்த அடிப்படையில் ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிற அவரால் புரிஞ்சிக்க முடியுதா? கொள்கை பாடல்னு ஒன்று வெளியிடுறாங்களே சார், திரைப்பட பாடலாக தானே இருக்குது, எல்லாமே திரைப்பட பாடலாக தானே இருக்குது. ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்துறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. அவருக்கு தேர்தல் தொடர்பாக ஒரு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா எல்லா தொகுதிகளையும் வந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் போடணும், அனுபவம் வேணும், கள அனுபவம் வேணும், நிர்வாகிகளை இது பண்ணணும். 234 தொகுதியிலையும் போட்டி போடுறது நிலைமையில தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரும் கூட்டணி வச்சுக்க முடியல. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சி ஆரம்பித்து இரட்டை இலக்கத்தில் வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். அதிகபட்சமாக அவர் ஓட்டு வாங்கினா 10% ஓட்டு வாங்கலாங்கிறது ஒரு அல்டிமேட்டு இலக்காக இருக்கலாம். அது வந்து ஆட்சி அமைக்கிறது போதுமானதாக இருக்குது சார். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த கட்சியும் கூட்டணிக்கு முன்படலையே, ஏன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு யார் சொல்லணும்? ஆட்சி அமைக்கிறவங்க சொல்லணும். ஆட்சி அமைக்கிறவங்க இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கு அருகில் இருக்கிறவங்க இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதி உள்ளவங்க, கடந்த காலங்களில் வந்து ஆட்சி அமைச்சவங்க, எதிர்கட்சியாக இருந்தவங்க, அவங்க சொல்லணும். இப்போ திமுக சொல்லணும், இல்லை அதிமுக சொல்லணும், நான் இந்த முறை எங்களோட கூட்டணி அமைச்சிங்கன்னா கூட்டணி அமைக்கிற அந்த தோழமை கட்சிகளுக்கு நான் ஆட்சியில் பங்கு தருவேன்னு சொல்லணும். இப்போ இவர் எப்படி சொல்லலாம்? இன்னொன்று சொல்லப்பட்ட காலம் இது. கட்சி ஆரம்பிச்சோன்னே சொல்கிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. இப்போ அவரோட ஒரு பேச்சுக்கு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ விசிக்காக எதிர்பார்க்குறாரு. கடந்த காலங்களில் அண்ணன் திருமாவுடைய எண்ணம் சிந்தனைலாம் எங்களை நோக்கி தான் இருக்குன்னு அவர் சொன்னார். ஏற்றுக்குறோம். அப்படி கூட்டணி அமைச்சா யார் முதலமைச்சராக இருக்க முடியும்? யார் முதலமைச்சராக இருக்க முடியும்? 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை முதல்வர் வேட்பாளர் விஜய்னு ஒரு எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? நீ இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, இந்த மக்களை சந்திக்கவே இல்லை, தேர்தலை சந்திக்கவே இல்லை, உன்னோட வாக்குவங்க நிரூபிக்கவே இல்லை, அன்ப்ரூவ்டு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அந்த விஷயத்த?
ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. அது எங்கே நீங்கள் பேசியிருக்கணும்? தேர்தல் வரும்போது யார்கிட்ட பேசியிருக்கணும்? அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட பேசியிருக்கணும். பொதுவெளியில் பேசுகிற பேச்சு இல்லை அது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு மேடையில் பேசுகிற பேச்சு இல்லை அது. நீங்கள் யார்கிட்ட கூட்டணி வைக்கிறோமோ அவங்ககிட்ட பேசி இந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைப்போம், இந்த 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 குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம். ஒருவேளை நாம் வச்ச கொள்கையை ஏற்றுக்கிட்டு மக்கள் வாக்களித்து நம்ம ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ஆட்சியை பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிறத பேசி அதை பிரகடனப்படுத்த வேண்டிய விஷயம் தேர்தல் சமயத்தில் சொல்லணும். அவருக்கு பக்குவம் இல்லாத விஷயந்தான் அதை ஒரு விளம்பர யுக்தியாக பயன்படுத்தி பேசுகிறாரு. நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்குது தவிர தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை இல்லை, அதுக்கான செயல் திட்டமும் அவங்ககிட்ட இல்லை. நம்ம அதை பெருசுபடுத்த தேவையில்லை. உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.